அஞ்சலி பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, என் பொண்ண பூமி என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறான். அவளுக்கு என்ன பண்ணனாலும் ஏன் விருப்பம், அவ என் பொண்ணே இல்ல, என்ன பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் முத்தழகுக்காண்டி மீனாட்சிய தூக்கி கொடுத்துருக்காமா. ஆல்ரெடி அந்த கௌரி விஷயம் வேண்டான்னு நான் உன்னை வான் பண்ணேன். குழந்தையோட நல்லதை நினைச்சு நீ செய்யாம இருந்திருக்கணும். சொல்றத கேட்காம முத்தழக ரீப்ளேஸ் பண்ண நினைச்சா பூமி புரிஞ்சுக்கிட்டான். மீனாட்சிய தான் பொண்ணுன்னு நம்பாதப்பவே எப்படி நடந்துக்கிறான் பாரு. இதே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மீனாட்சி உனக்கு இல்ல அஞ்சலி, பூமியும் உனக்கு இல்ல அஞ்சலி. பூமியோட மனைவியா நீ வாழணும்னு நினைக்கிற முடியும், உனக்கு எல்லா விஷயமும் சாதகமா இருக்கும். எப்ப நீ மீனாட்சி விஷயத்துல எதிரா நீ நடந்துக்கிறியோ அடி உனக்கு தான் கிடைக்குது. போனா போகட்டும்னு ஏலகிரிக்கு அவங்கள அனுப்பி விட்டுருந்தேன்னா பூமிக்கும் முத்தழகுக்கும் ஓ மேல கொஞ்சமாவது ஒரு மரியாதையாவது வந்திருக்கும். அஞ்சலி, நீ பொசசிவா இருந்ததுனால மொத்தமா மீனாட்சிய புடுங்கி முத்தழகு கிட்ட கொடுத்துட்டான். பூமி என்ன நடக்குதுன்னாது புரிஞ்சுக்க அஞ்சலி. அம்மா, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது செய்யுமா. ஆனா எனக்கு என்ன மரியாதை, அவ யாரு கூட வேணாலும் இருப்பான்னா நான் யாருமா மீனாட்சிக்கு? குழந்தைக்கு அம்மா தேவையில்லையாம்மா? அம்மா தேவை குழந்தைக்கு, அது உனக்கு புரியுது இல்ல? நம்ம நினைச்சதை அடைய மீனாட்சி உனக்கு ஒரு ஆயுதமா கிடைச்சிருக்கா. இல்லையே பலியாக்குற மாதிரி உனக்கே தெரியாம நீ என்னென்னமோ பண்ற. உண்மையே யோசி அஞ்சலி, நீ புத்திசாலி. மீனாட்சி ஏலகிரிக்கு போக கூடாது, அதுக்கு ஒரு வழிய சொல்லுமா. எனக்கு மீனாட்சி வேணுமா, புரிஞ்சுக்கோ. பூமி விஷயத்துல உனக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்கு. நீ கேட்டா என்ன விஷயம் வேணாலும் நான் பண்ணுவேன். மீனாட்சி விஷயத்துல நான் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அஞ்சலி. ஆல்ரெடி இருக்க பிரச்சனைய சரி கட்ட முடியல, இன்னும் பிரச்சனைய அதிகமாக்கிறாத அஞ்சலி. இந்த ஐடியாவா இருந்தாலும் பூமிக்காக யோசி. மீனாட்சிக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இன்னும் சாமி கும்பிடுறாங்க. பூமியும் முத்தழகும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து சாமி கும்பிடுறாங்க. முத்தவும் அமிர்தனும் சாமி கும்பிடுறாங்க. அவங்களும் கிளம்புறாங்க. சொர்ணம் சொல்றாங்க, சரவணன் காணாம போனப்ப நானும் முத்தழகும் தங்கவேல் சாத்துறதா வேண்டிக்கிட்டோம்யா. 108 அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண பொன்தாலியா. நாளைக்கு ஏலகிரி கோயில்ல முத்தழகுக்கு இத கட்டி விடு. நல்லா இருக்கணும்னா நல்லபடியா சுத்தி பார்த்துட்டு இந்த பிரார்த்தனைய முடிச்சுட்டு வாங்க. முத்தழகு, நாளைக்கே இந்த தாலிய கட்டிக்கமா. சொர்ணம் இதோ வர்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பரிசு எடுக்கிறாங்க. ஸ்வேதா அத்தைன்னு சொல்றாங்க, பூமி முத்தழகு கொடுக்கலாம். அவங்க கல்யாணம் நாளைக்கு தானே தர்றீங்க, உனக்கும் அது ஞாபகம் இருக்கா? எப்படி அத்தை மறப்பேன், எனக்கு ஒரு சின்ன உதவி. அக்கா மாமாவுக்கு கல்யாண நாள் ஞாபகம் இல்ல. மிட் நைட் கேக் கொடுத்து சர்ப்ரைஸா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். கிஃப்ட உங்க சார்பா அப்புறம் கொடுத்துறவா? பர்சனலா நீங்களே கொடுக்கணும்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஸ்வேதா, நீயே கொடுத்துரு. ஸ்வேதா சொல்றாங்க, அத்தை தண்ணி கேன் கொடுத்து விட்டாங்க, இல்லாட்டி மறந்துருப்போம். கற்பகம் தனத்துக்கிட்ட சொல்றாங்க, நீ உண்மைய சொன்னா அஞ்சலியோட துரோகம் வெளியே வரும், உன் பிள்ளையோட விஷயமும் வெளியே வந்துடும். தனம் சொல்லிட்டேன் கற்பகம், இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்கும் என் குழந்தைக்கும் வாழ இடமா கிடைக்காது. பேச்சு வீட்டோட செல்வாக்க உன் பிள்ளை இழந்துரும், ரொம்ப கஷ்டப்படும். தனம் ராவணன் மேல உயிரா இருக்க பூமி முத்தழகு கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த குழந்தை தவிக்கும். புருஷன் சேகரு வேற எங்கேயாவது விற்பான். வேண்டாம் தானோ, மீனாட்சி நல்லா இருக்கணும், உன் பிள்ளை கஷ்டப்படணும் மாட்டி. நீ எல்லாம் ஒரு தாயா? அம்மாங்க கேக்குறாங்க, தனம் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, உள்ள போய் வேலையை பாருமா. பூமி ஐயா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தனம், நான் சொல்றதை கேட்டு ஐயா பதட்டமாயிடாதீங்க, எனக்கே அந்த மாதிரிதான் இருக்கு. முருதன் சொல்றாரு, என்ன திகில் படம் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கக்கா. இது சாதாரணமான விஷயம் இல்ல போட்டு உடைக்கிறதுக்கு. மேல நம்பிக்கை இருந்தா தானே நான் சொல்றதை ஏத்துப்பீங்க. இந்த நம்பிக்கை என் மேல உங்களுக்கு இருக்கா? குழந்தை விஷயத்துல சத்தியமா உங்க கூட தான் இருக்கேன். நான் கொண்டு போக விருப்பப்பட மாட்டேன். தாய் குழந்தைய பிரியிற வழி எனக்கு நல்லா தெரியும். அது சொல்றாங்க, அக்கா உங்களை நான் நம்புறேன், எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. கருவாளா முத்தழகு இன்று பிரான்சின் நாணயம் யூரோ. நாளை சந்திப்போம்.